ஓகே. இப்போ நம்ம ஏஎஃப்எம்ல டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பா ஸோ ஃபார் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? ஃபார்வர்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஆப்ஷன்ஸில் இன்னும் நமக்கு என்ன பிளாக் ஸ்கால்ஸ் மாடலும் புட் கால் பேரிட்டி தியரியும் இது ரெண்டும் பெண்டிங் இருக்குது. அது இல்லாமல் இந்த நிச்சி தியரி டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன்ஸில் நார்மல் பிளாக் ஸ்கால்ஸ் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரே ஒரு சம் பெண்டிங் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நார்மல் ஆப்ஷன் சம்மில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இது பைனாமியல் ட்ரீ மாடல் ட்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் இந்த டே 1, அப்புறம் 1 year லேட்டர், 2 years லேட்டர் என்னென்ன ப்ரைஸ் ப்ராபபிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் மூவிங் அப் அண்ட் டவுன் இது கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஆஸ் பர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்பர் மூவிங் ப்ராபபிலிட்டி என்ன பார்த்தோம்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா P of U equal to R minus D divided by U minus D. Rனா என்ன? ரிட்டர்ன் மைனஸ் டினா ப்ராபபிலிட்டி என்ன டவுன் ப்ரைஸ் டிவைடட் பை ஸ்பாட் ப்ரைஸ் டிவைடட் பை யூ மைனஸ் டி. யூனா வந்து அப்பர் ப்ரைஸ் டிவைடட் பை ஸ்பாட் ப்ரைஸ். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் அஸ் டேக் தட் வேல்யூ. அது அதர் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 98ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் இது ஸ்பாட் ப்ரைஸு 100, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு 5% அண்டு அந்த கண்டினியூஸ் காம்பவுண்டிங் எக்ஸ்போனென்ஷியல் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கேஸில் 1 yearக்கு அப்பர் ப்ராபபிலிட்டி போகிறதுக்கு எவ்வளோங்கிறது பார்க்கலாம். இப்போ இப்போ R என்ன? e to the power R into T. R வந்து 5%, அதனால 0.05 into 1 year, அதனால 0.05 நம்ம பிளெயினாக எடுத்துக்கலாம். மைனஸ் 95, இதுதான் வந்து 95 தான் டவுன் போகிற ப்ராபபிலிட்டி. 95 டிவைடட் பை 100, 95 டிவைடட் பை 100 டிவைடட் பை அந்த அப்பர் ப்ரைஸ் என்ன 108 டிவைடட் பை 100 மைனஸ் 95 டிவைடட் பை 100. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஈயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா P of U ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் மூவிங் அப் இஸ் 77.9% ஆர் சிம்பிளி 78%ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் மூவிங் டவுன் இது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் மூவிங் அப். இப்போ இது நம்ம 78%ங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் மூவிங் டவுன் வந்து 22%. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் அட் ஈச் நோட்ஸ் N1, N2, N3. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 98, இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். திஸ் இஸ் அன் கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷனில் நமக்கு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த ஆப்ஷனை ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் கேஸ் இந்த 2 years கழிச்சு வாட் டு சே இந்த 98 விட ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 கேஸ்லையும் ஆப்டின் பண்ணுவோம். ஸோ தேர்ட் கேஸில் ஆப்டின் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கேஸில் பே ஆஃப்ஸ் இருக்கும், இங்கே பே ஆஃப்ஸ் வந்து 0. எதுவுமே நம்ம எக்ஸசைஸே பண்ணாததுனால இங்கே 0வாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட் வித் தட். இப்போ ஓகே, N2 இங்கே ஃபஸ்ட்டு N2 கண்டுபிடிப்போம். N2க்கு இங்கே 116.64. ஓகே, 116.64 மைனஸ் 98 rupees into 78% plus 102 minus 98 into 22% divided by 1.05127. ஓகே, இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு அது கால் ஆப்ஷன் வேல்யூ அட் N2ல நமக்கு கால் வேல்யூ 14.79 rupees. ஓகே, N3ல
இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே பே ஆஃப்ஸ் இருக்கும், இங்கே ஃபேவரபுளாக இருக்கிறதுனால பே ஆஃப்ஸ் இருக்கும். ஸோ 102.60 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 98, ஓகே, இன்ட்டு 78%, ப்ளஸ் இங்கே பே ஆஃப்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் 0 இன்ட்டு 22% டிவைடட் பை 1.05127. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 3.41 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, லேட்டர் இதுக்கு இந்த ப்ராபபிலிட்டிஸை மல்டிப்ளை பண்ணி இந்த ப்ராபபிலிட்டிஸை இந்த ரெண்டு பிளேஸில் நம்ம கால் ஆப்ஷனோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே அந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் அமௌண்ட் எடுத்து வாட் டு சே தென் அந்த வேல்யூ வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் 14.79 இன்ட்டு 78% ப்ளஸ் 3.41 இன்ட்டு 22% டிவைடட் பை 1.05127. இங்கே நமக்கு ஆன்சர் 11.69 கிடச்சிச்சு. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்கால்ஸ் மாடலுக்கு போகலாம். ஓகே, பிளாக் ஸ்கால்ஸ் மாடல் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அது கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் இது ரெண்டுக்குமே ஆப்ஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு இதோட ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ND1 மைனஸ் இ இன்ட்டு ER எக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு e to the power minus RT into ND2. இந்த எஸ்ங்கிறது வந்து ஸ்பாட் ப்ரைஸ் டினோட் பண்ணுது. ND1 வந்து ஹெட்ஜ் ரேஷியோ, ஓகே, மைனஸ் e to the power எக்ஸுங்கிறது எக்ஸசைஸ் ப்ரைஸு, e to the power minus RT வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பொனென்ஷியல். இங்கெல்லாம் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸோட வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, அதுதான். ஓகே, இன்ட்டு ND2. இதோட லாஜிக் பார்த்தோன்னா இப்போ நான் ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் ஃப்யூச்சரில் சப்போஸ் இது எனக்கு ப்ராபபிளாக இருந்துச்சுன்னா இது என்ன, தட் இஸ் எனக்கு இது ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் நான் அதை எவ்வளோ பே பண்ணுவேன் அப்படிங்கிற அதுதான் ஸ்பாட்டில் நான் எவ்வளோ பே பண்ணணும். ஸ்பாட்டில் இது வந்து வாட் டு சே ரைட்டர் சைட்லேருந்து இது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்பாட்டில் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் சேல் பண்ணுறதுனால இப்போ நான் ஷேர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஆகிற காஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு நீங்கள் என்கிட்ட எவ்வளவு இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் எவ்வளோ, ப்ராபபிலிட்டி இன்ட்டு பே ஆஃப் எவ்வளோ, இன்ட்டு பே ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிற அமௌண்ட்டு தான் இது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போ சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி D1னா என்ன, D2னா என்னங்கிற ஃபார்முலாஸ் பார்த்தலாம். சாரி D1னா ஹெட்ஜ் ரேஷியோ நம்ம நார்மலாக பார்த்துற மாதிரி. இதுக்கு என்ன ஃபார்முலானா natural log of S divided by E plus R plus V square divided by 2 into T. Tங்கிறது டைம் பீரியட், Vனா வந்து into T divided by V into root T. ஓகே, Tங்கிறது டைம் பீரியடு, V ஸ்கொயருங்கிறது அது பேர் என்ன, வாலட்டிலிட்டி ஸ்டாண்டர்ட். இது வந்து V ஸ்கொயர்னு எடுத்தோம்னா அது வேரியன்ஸு, வீன் மட்டும் தனியாக எடுத்தோம்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு D2ங்கிறது வந்து D1 மைனஸ் V ரூட் 2. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளுக்கு இது கண்டுபிடிக்கணும், நம்மளை
கால் ஆப்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 80, எக்ஸசைஸ் ப்ரைஸ் 75, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.40, இந்த இன்ட்ரெஸ்ட்டு 12%. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் லாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக சம்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? எஸ் இன்ட்டு nd1 minus e to the power erx into e to the power minus rt into n into n of d2. நம்ம இந்த எக்ஸசைஸ் ப்ரைஸுங்கிறத ஈனும் நம்ம மென்ஷன் பண்ணலாம், எக்ஸ்னும் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் இந்த nd1 nd2 இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும். மற்றபடி இந்த சம் ஈஸி தான். ஓகே, இப்போ nd1 இப்போ d1 எப்படி d1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நேச்சுரல் லாக் ஆஃப் s by e ப்ளஸ் r ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2 the whole into t divided by v to the root v into root of t. ஓகே, இதில் வேல்யூஸ் இப்போ ஒவ்வொன்றா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். எஸ்ங்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் 80, எக்ஸசைஸ் ப்ரைஸ் 75, ஸோ 80/75. நெக்ஸ்ட்டு ஆர் என்ன? ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12, ஸோ 0.12 ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. 0.4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு டீங்கிறது நம்ம என்ன இயர் வைஸ் கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ 6 months divided by 12 months. ஓகே, 6/12 divided by v into root t. ஓகே, அப்போ 0.4 into root 6 divided by 12. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 80 divided by 70, 80 divided by 75னா நமக்கு 1.066 சம்திங் போகுது. 1.0667 கொடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இப்போ நேச்சுரல் லாக் ஆஃப் 1.0667. ஓகே, இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மோஸ்ட்லி இந்த நேச்சுரல் லாகோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ 0.0646 இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்டு இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இங்கே 0.1 கிடைக்கும். டிவைடட் பை இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது ரூட் வந்து 0.5ன்னு மாறும். 0.5ஓட ரூட்டு 0.707. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஃபைனலாக d1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இல்லை சிம்பிளாக என்ன நத்திங் டு அவ்வளோ என்ன வேல்யூஸ், எந்தெந்த வேல்யூஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த சம் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு d2 கண்டுபிடிக்கலாம். d2னா என்ன? d1 மைனஸ் v இன்ட்டு ரூட் டி. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.5820 மைனஸ் 0.4 இன்ட்டு ரூட் ஆஃப் 0.5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு d = 0.2992. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன d1 d2 கிடச்சிச்சு. இப்போ இதுதான் வேல்யூவானா? இல்லை, இதுக்கப்புறம் nd1 nd2 அப்படின்னு nd2 ரெண்டும் கண்டுபிடிக்கணும். nd1 nd2ங்கிறது நமக்கு என்ன நேச்சுரல் லாக் இல்லை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு nd1 கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது 0.582. இதுக்கு நம்ம இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா 0.5820 ஈக்குவல் டு என்னன்னா என்ன கொஷனில் நமக்கு 0.55யும் 0.60வும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு 0.2912 0.2743. ஆனால் இது என்ன ஏரியா ஆஃப் லெஃப்ட் டு ரைட் ஒன் டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன் டெயில்னால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்லேருந்து இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 0.55க்கு இதை மைனஸ் பண்ணோம்னா 1 மைனஸ் 0.2912 இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்ட் வேல்யூ
0.7088 கிடைக்கும். 0.60க்கும் அதே மாதிரி 1லேருந்து மைனஸ் பண்ணோம்னா இந்த அதோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்போலேஷனுக்கு எப்படி பார்ப்போம். 0.58 இது 0.6க்கும் சாரி 0.55க்கும் 0.6க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அப்போ 0.55 என் ஆஃப், இங்கே ஒரே நிமிஷம் நம்ம எழுதிக்கலாம், என் ஆஃப் 0.55 ப்ளஸ் என் ஆஃப் n of 0.60 minus n of 0.55 divided by n 0.60 minus 0.55 into இங்கே என்ன நம்ம 0.5820 கண்டுபிடிக்கணும், அது மைனஸ் 0.55. அதுதான் நமக்கு அது இன்டர்போலேஷன் ஃபார்முலா என்னன்னா லோயர் வேல்யூ ப்ளஸ் அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ ப்ளஸ் அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ டிவைடட் பை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இன்ட்டு அந்த ரெக்வயர்ட் லிமிட் என்ன வேல்யூ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமோ அது மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ND1 வந்து 0.7197 கிடைக்கும். ND2க்கும் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதே மாதிரி 2.25 0.3 இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 1லேருந்து மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி இன்டர்போலேட் பண்ணோம்னா நமக்கு 0.6176 கிடைக்கும். ஆஃப்டர் திஸ் என்ன இதை டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஓகே, ஸ்பாட் ப்ரைஸ் என்ன 80, ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க 80 into ND1 0.7197. ஓகே, மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுதான் அது என்ன இந்த எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் ஆர்டி, அதை தான் வந்து இங்கே ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பட் என்ன ஃபார்முலாவும் மென்ஷன் பண்ணலாம், இப்படி வேர்டிங்ஸாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அப்படி இப்போ தான் எக்ஸசைஸ் ப்ரைஸு நம்ம 75 இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் ஆர்டி, மைனஸ் ஆருங்கிறது ஆர் வந்து 12.12 இன்ட்டு டி வந்து 6/12. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.06 அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் கொஷினில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 0.12 இன்ட்டு 0.5, அதாவது 0.12 இன்ட்டு டைமிங் வந்து 6/12 எடுத்திருப்போம். 6/12ங்கிறது 0.5. ஓகே, இது சிம்பிளிஃபைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.062. இப்போ இது மைனஸில் இருக்கும், ஃபார்முலாவில் மைனஸில் இருக்கிறதுனால இந்த டிவைட் பண்ணிப்போம். ஓகே, 75 இன்ட்டு 1.062 இன்ட்டு ND2 0.6176. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் 13.95 rupeesன்னு நமக்கு கிடைக்கும். ஹோப் திஸ் இஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம புட் ஆப்ஷனுக்கான இது பிளாக் ஸ்கால்ஸ் மாடல் தியரி ஃபார்மில் பார்க்கலாம். ஓகே, இது x by e to the power RT NDN minus G2 மைனஸ் S இன்ட்டு N மைனஸ் G1. இது என்ன நடந்திருக்கு, கால் ஃபார்முலாவில் பார்த்தது இந்த ஃபஸ்ட்டு என்ன போர்ஷன் வருமோ அது செகண்ட் வந்திருக்கு, செகண்ட் என்ன வருமோ அது ஃபஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த D1 D2ங்கிறது மைனஸ் G1 மைனஸ் G2ங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே, நத்திங் காம்ப்ளிகேட்டட். ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா அது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதுவும் ஈஸியாக ஞாபகம் பண்ணிக்கலாம். ஓகே, அதர் தன் தட் D1 D2 எல்லாமே சேம் தான். ஓகே, D1 D2 எல்லாமே சேம் தான். பட் இங்கே மைனஸ் G2ன்னு எடுத்துருக்கோம்ல, இதுக்கான ரீசன் என்னென்னா அங்கே மைனஸ் அந்த D2க்கான மீனிங் என்னென்னா ப்ரைஸ் கால் ஆப்ஷனில் நமக்கு ஃபேவரபுளாக ப்ரைஸ் அதிகமாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட அங்கே ஃப்யூச்சர் டேட்டில் இருக்கிற ப்ரைஸு மெச்சூரிட்டியில் நமக்கு ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஃபேவரபிள். ஸோ அதனால ஹையர் ப்ராபபிலிட்டி எடுத்தோம். இந்த கேஸில் நம்ம லோயர் ப்ராபபிலிட்டி எடுப்போம். அதான் லோயர் ப்ராபபிலிட்டியை நம்ம மைனஸ் G2ன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட்டு புட் கால் பேரிட்டி தியரி பார்க்கலாம். புட் கால் பேரிட்டி தியரியில் ஃபார்முலா என்னன்னா, வெயிட் அ மினிட், சாரி, ஃபார்முலா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுவும் நம்ம எழுதலை. என்ன வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் ப்ளஸ் இந்த வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போமே, ஓகே, வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்பாட் ப்ரைஸ். வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் எப்போ எடுப்போம், கால் ஆப்ஷன் எப்போ எடுப்போம், நம்ம இதில் லேட்டராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லேட்டராக நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடுப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை, அந்த 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரெசன்ட் வேல்யூ தேவை. ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரெசன்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா மெச்சூரிட்டியில் அது ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஷேர்ஸ் அது ஆப்ஷன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறோன்னா என்ன, நம்ம ஷேரை வாங்கினா புட் ஆப்ஷன் தியரியில் நம்ம புட் ஆப்ஷனில் நம்ம சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஸ்பாட் ப்ரைஸ் இருந்தால் தான் நம்ம ஷேர் வாங்க முடியும், ஷேர் இருந்தால் தான் சேல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எதர் கால் ஆப்ஷன் எடுத்தோம்னாலும் புட் ஆப்ஷன் எடுத்தோம்னாலும் அதில் அதோட ப்ரீமியம் ப்ளஸ் இந்த செக்யூரிட்டியோட ப்ரைஸ் என்ன வருதோ நம்ம அது என்ன சொல்ல, ரெண்டு ஆப்ஷன்லேயும் இருக்கிற ஸ்பெண்டிங்ஸ், அது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம கால் ஆப்ஷனில் டோட்டலி 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, இதுலேயும் புட் ஆப்ஷன்லேயும் அதே அளவுக்கான அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்க்கெட் ஈக்குலிபிரியம் வில் ரீஸ்டோர் த இன்கன்சிஸ்டன்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் 14 போகலாம். கொஷின் 14 என்ன சொல்லியிருக்காங்க, வெயிட் அ மினிட், சாரி, கொஷின் 14 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பாட் ப்ரைஸ் 415, அப்புறம் எக்ஸசைஸ் ப்ரைஸ் 400, 4 பார்ட்ஸ் இருக்குது. அதில் 4 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 415 இந்த ஸ்பாட் ப்ரைஸு, எக்ஸசைஸ் ப்ரைஸு 400. இப்போ இன்ட்ரெஸ்ட் 5%, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 22% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன் இப்படி இருக்குது. ஆப்ஷன் 25 rupeesக்கு பை பண்ணுறதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது என்ன கால் ஆப்ஷன், திஸ் இஸ் அன் கால் ஆப்ஷன், இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் இஸ் இட் வர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் நமக்கு ரெக்வயர்ட் டேட்டா எல்லாமே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு D1 கண்டுபிடிக்கணும். D1ல் என்ன, D1னா நேச்சுரல் லாக் ஆஃப் S by X. ஓகே, எஸ் என்ன 415 டிவைடட் பை 400, ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 415 டிவைடட் 400 1.0375 இருக்குது. ஓகே, நேச்சுரல் லாக் ஆஃப் 1.0375. ஓகே, அது நம்ம டைரெக்டாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 0.036681. ஓகே, ப்ளஸ் r plus v square divided by t into t, r 0.05, 0.22 square divided by t into 3 months, ஸோ into 3/12. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 0.01855 divided by v into root t. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.11 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா D1 வந்து 0.50327. அதே மாதிரி D2 வேல்யூஸும் D2க்கும் நம்ம வேல்யூஸ்னால் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.39327. ஓகே, லேட்டர் இந்த கொஷினில் நமக்கு டேரெக்டாக கொடுக்கல, இன்டர்போலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம புக்கை ரெஃபர் பண்ணலாம். பட் இன் எக்ஸாம்
கொடுத்துருவாங்க, எக்ஸாம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நேச்சுரல் லாக் டேபிள் கொடுத்துருவாங்க. இப்போ நேச்சுரல் லாக் டேபிளில் நம்ம எப்படி வேல்யூஸ் இருக்குதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ND1 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ND1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு D1ஓட வேல்யூ 0.50327. இது வந்து 0.50க்கும் 0.51க்கும் நடுவில் லை ஆகுது. ஸோ நான் அந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்துக்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, ஃபஸ்ட்டு 0.50 0.55 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்டை இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்னவா இருக்குது, என்ன இங்கே அவன் நம்பர் இருக்கோ அதுதான் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரு. இங்கே இப்போ 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 0க்கு பதிலாக நம்ம அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகே அப்போ 0.50 இங்கே என்ன நம்பர் வருது, 0.6915 அண்டு 0.51 இது 0.6950. இது ரெண்டையும் எடுத்து நம்ம இன்டர்போலேஷன் பண்ணோம்னா நமக்கு இன்டர்போலேஷன் பண்ணோம்னா 0.6945, சாரி இது நான் வேறு டேபிள் ரெஃபர் பண்ணேன், பட் சிமிலர் ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இது ரெண்டையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இதை இன்டர்போலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா 0.692281 வருது. இதே மாதிரி இது வேல்யூஸ் பார்த்து நம்ம இன்டர்போலேட் ND2க்கும் இன்டர்போலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட வேல்யூவும் நம்ம லேட்டர் 0.652129 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் 29.6 கிடைக்கும் லேட்டர். ஓகே, அவ்வளோதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இதே இந்த 400 இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து இங்கே 400ங்கிற டேட்டாவில் எடுத்தோம், ஆனால் 318 கொடுத்துருக்காங்க. ஸோ 318 கொடுத்தா இங்கே என்னவா இருக்கும், வேல்யூ ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வேல்யூ 29.6 இருக்கா, இங்கே ஒர்த் பையிங் ஃபார் 25 ருபீஸான்னு கேட்டிருக்காங்க. இதை விடவே இந்த மார்க்கெட்டில் 25 ருபீஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒர்த் பையிங். ஓகே, நெக்ஸ்ட்டு 380 இந்த சினாரியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரல் லாகில் இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 415க்கு பதிலாக இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 415க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 0.95 கிடைக்கும். 0.95னா இங்கே நமக்கு நேச்சுரல் லாக் வேல்யூ 0.5129. இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு D1 வந்து 0.407636 கிடைக்கிது. அதுக்கப்புறம் .297636 லேட்டர் இதையே வந்து D2வில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா D2க்காக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.40 சம்திங் கிடைக்கிது. ஓகே, லேட்டர் ND1 ND2 அதை இன்டர்போலேட் பண்ணி கண்டுபிடிச்சு தென் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 10.52 ருபீஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 380 ருபீஸ் கேஸில் நமக்கு எவ்வளோ, அதுக்கு பேர் என்ன, okay, what would be the worth of put option 380 rupees. 380 rupeesல put optionோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு ஆப்ஷன் எக்ஸசைஸ் ப்ரைஸ் இருக்குது, ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது, அண்டு ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது, அண்ட் அது வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம புட்கால் ப்ரைஸ் அந்த இது யூஸ் பண்ணலாம், புட்கால் பேரிட்டி தியரி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோட அது ஃபார்முலா என்ன, வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் நம்மள்கிட்ட இருக்குது 10.52 ப்ளஸ்ஸு 10.52 ப்ளஸ்ஸு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ அது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரெசன்ட் வேல்யூ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 400 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இங்கே
3 months இது பார்த்தோம்னா அந்த எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 monthsனா 0.25 0.25 தான் வந்து 3/12. ஸோ இதை நம்ம எடுத்துப்போம், இது டிவைட் பண்ணிப்போம். ஓகே, 400 டிவைடட் பை 1.012578. ஓகே, இங்கே வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்பாட் ப்ரைஸ் இங்கே 380. ஓகே, இங்கே 380 நம்ம எடுத்துப்போம். லேட்டர் அதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன் மாற்றி போட்டேன். இல்லை சாரி கரெக்டாக தான் இருக்குது. புட் ஆப்ஷனோட வேல்யூ 25.58 இருக்குது. நீங்கள் இந்த வேல்யூவை ஸ்கோல்ஸ் மாடல் ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் இன்னொரு டிஸ்க்ளைமர் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம மிஸ்டேக் இந்த கால் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிற இந்த செகண்ட் கொஷின் இருக்குல்ல, கால் ஆப்ஷன் வேல்யூவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா இதை பேஸ் பண்ணி வர்ற இந்த ஆன்சரும் மிஸ்டேக்காக இருக்கும், ராங்காக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப் தட் இந்த ஆன்சர் கரெக்டுனா மட்டும் யூ கோ ப்ரொசீட் வித் புட் கால் பேரிட்டி. பட் இந்த நெகட்டிவ் கேஸ் என்ன, சப்போஸ் ஆன்சர் தப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதுக்கு பேர்னா புட் ஆப்ஷனுக்கான ஸ்கால்ஸ் மாடல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 408 இப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் 408 இருக்குது. அண்டு டிவிடெண்ட் வந்து 2 months பே பண்ணிடுவாங்க, 10 rupees 2 months பே பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுல இதில் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ 408 நம்ம ஏர்லியர் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், ஃப்யூச்சர்ஸ் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறது, ஃப்யூச்சர் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் வேல்யூக்கு அமார்டைஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்ல, சேம் லாஜிக். அதுதான் 408 மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட்னா இது 2 months எக்ஸ்பைர் ஆகுது. ஸோ 10 divided by interest rate for 2 months. 10 divided by இப்போ இங்கே 2 months இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே கண்டினியூஸ் காம்பவுண்டிங்கிறதுனால 2/12 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2/12 into 5%. ஸோ இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 10 divided by 1.0083. இது வந்து நம்ம 408 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதான் 10 divided by 1.0083 ஈக்குவல் டு 9.917. இதை லேட்டர் இந்த ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணோம்னா அட்ஜஸ்டட் ஸ்பாட் ப்ரைஸ் 398.083. இது நத்திங் த ஏர்லியர் கேல்குலேஷன்ஸ். இதையே வந்து நம்ம இந்த வேல்யூ வச்சு ப்ரொசீட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் வந்து 18.98. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தியரி டாபிக்ஸ் இருக்குது, தியரி டாபிக்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ரீக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பாட் ப்ரைஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெல்டாங்கிற மெஷர் என்னென்னா சேஞ்ச் in value of call divided by change in spot price, change in value of option, call ஆப்ஷனாக இருக்கலாம் இல்லை புட் ஆப்ஷனாக இருக்கலாம், divided by change in spot price. இதுதான் வந்து டெல்டாவோட வேல்யூ. ஓகே, இது வந்து கால் ஆப்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும், புட் ஆப்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ இதில் பேஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. புட் டெல்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா புட் டெல்டாவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. புட் டெல்டா ஈக்குவல் டு கால் டெல்டா -1. ஓகே, இப்போ காமா என்னென்னா என்ன இது சேஞ்ச் இன் டெல்டா டிவைடட் பை சேஞ்ச் இன் ஸ்பாட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு இந்த டெல்டா கண்டுபிடிச்சோம்ல அது டிவைடட் பை ஸ்பாட் ப்ரைஸ். இதுதான். ஓகே, வேகா என்னென்னா சேஞ்ச் இன் அதுக்கு பேர் என்ன, ஓகே
and change in call option divided by change in value of call option divided by change in value of standard deviation change ஆச்சுன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக இவ்வளோ சேஞ்ச் ஆகுங்கிற மெஷர் தான் வேகா. ரோ வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இது என்ன சேஞ்ச் இன் ஆப்ஷன் வேல்யூ டிவைடட் பை சேஞ்ச் இன் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு தீட்டானா என்னென்னா sensitivity of option price with respect to passage of time. Okay, change in option divided by change in time. Okay, அவ்வளோதான். அவ்வளோதான் க்ரீக்ஸ், அவ்வளோதான். டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணலாம், பட் it won't be that much effective, so let's restrict our discussion to this. Okay, next credit derivatives பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 minute. ஓகே, இப்போ கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு there are 2 types ஆஃப் ரிஸ்க்கு. மார்க்கெட் ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க். இப்போ சோஃபார் நம்ம பார்த்தது தான் மார்க்கெட் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி பார்த்தது தான். அதாவது ஃபார்வர்ட்ஸ் ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம மார்க்கெட் ரிஸ்க், மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதோட அன்சர்டனிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். பட் கிரெடிட் ரிஸ்க்குக்காக இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் கிரெடிட் ரிஸ்க். அதாவது எய்தர் இந்த பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி வந்து நான் ஷேர் ரெக்வயர் பண்ணுற சமயத்தில் அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க்குக்காக கொண்டு வர நம்ம எடுத்துக்கிற டெரிவேட்டிவ்ஸ் பேர் தான் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் 2 types ஆஃப் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று கொலட்ரலைஸ்டு ஆப்ளிகேஷன்ஸ். இட் இஸ் நத்திங், இது வந்து எஸ்பிவி படிச்சிருக்கோம்ல, தட் இஸ் செக்யூரிட்டைசேஷனுக்கு சிமிலரான ஒரு டாபிக் தான். இப்போ அது வந்து என்ன, ஏதாச்சும் பார்ட்டி இது வந்து ரிஸ்க்கை டைரெக்டாக நம்ம இன்னொரு செக்யூரிட்டியாக ஷேர்ஸாக மாற்றிடுறோம். ஸோ ஷேர்ஸ் வந்து இங்கே லோன் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிடுது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட ரிஸ்க் வந்து அல்டிமேட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ். இது என்னன்னா என்ன லோனை என்ன, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, வாட் டு சி, இதெல்லாம் என்னோட நான் இன்னொருத்தங்களுக்கு என்னோட லோனோட நான் பேமெண்ட் ரிஸ்க்கை வந்து நான் இப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறேன். அவங்களோட ரிஸ்க்கை நான் வாங்கிக்கிறேன், அதே மாதிரி நான் அவங்களுக்கு இன்னொரு ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இப்படியும் நம்ம கிரெடிட் ரிஸ்க்கை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் தியரி பார்ட். நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. இன் கேஸ் டைம் கிடச்சிச்சின்னா நான் டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணுறேன். ஓகே.